இந்த கால் நூற்றாண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வில் குறிப்பாக ஒரு 15 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒரு குரல் சமரசமற்று ஒலித்துக் கொண்டு இருந்தது, இப்போதும் இருக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகனாகிய நான். அது கலைஞராக இருக்கலாம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கோச்சுக்கிறார். நான் தெலுங்கானாவில் தாய்மொழி தமிழாக, எங்க தமிழ்நாட்டில் தெலுங்கானாவில் தெலுங்கு தாய்மொழியாக இருக்கணும், சிபிஎஸ் ஸ்கூல்ல ஐபி ஸ்கூல் இன்டர்நேஷனல் சிலபஸ்ல எல்லாரும் போட்டிருக்காங்க, நீங்களும் போடணும் ஆதாரத்தை காட்டும் போது ஒரு அமைச்சர் எழுந்து சும்மா முந்திரி கொட்ட மாதிரி பேசாதீங்க உட்காருன்றார். ஆனா கலைஞரை நேருக்கு நேராக வைத்துக் கொண்டு நான் அன்றைய தினம் ஈழத்தில் என் மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்தமிழ் அறிஞரே, தலைவர் கலைஞரே, தமிழின தலைவரே, உங்கள் பெயரால் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள், அதில் மானும் ஆடவில்லை மயிலும் ஆடவில்லை என்று என் தாய்மார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், சபையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், நமிதாவின் மார்தான் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்தில் நாட்டுடைய முதலமைச்சரை பார்த்து நேருக்கு நேராக கேட்டவன் வேல்முருகன். கலைஞர் தலைகுனிந்து துரைமுருகனை எழுப்பி பதில் சொல்ல சொன்னார். இந்த திராவிட இயக்கங்கள் ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாங்க. அதிமுக கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே என்பதை மறுத்து அவர் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து நான் பேசிய போது, அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை சட்டமன்றத்தில் அடுக்கிய போது, நான் பிறந்த சமூகத்திலிருந்து கிருஷ்ணகிரி KP முனுசாமியும் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்ற MLA-வையும் எழுப்பி எனக்கு எதிராக சட்டமன்றத்திலே கோஷமிட செய்கிறார்கள். எதிர்வரிசையிலேயே சிவசங்கரை எழுப்பி பதில் சொல்லுகிறார்கள். அப்ப நான் எதற்கு சொல்லுகின்ற இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை இது பன்னெடுங்காலமாக செய்து வருகிறார்கள். நாங்கள் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற நான் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தந்தையார் ஒரு ஜனநாயக ரீதியாக என்னுடைய விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் செக் டேம்களை கட்ட வேண்டும் என்று நான் பேசிய போது முதல் நாள் என்னுடைய வாக்குவாதத்திலேயே செக் டேம்களை அதிகமாக கட்டினால் பூகம்பம் வரும் என்று பேசினார். அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தை ஒரு சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 100க்கு மேற்பட்ட அணைகளை கட்டி இந்திய நாட்டுடைய முன்னணி பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்ற ஆதாரத்தோடு சட்டப்பேரவையில் காட்டிய போது நான் பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று மிகப்பெரிய ஆணவத்தோடு அதிகார வளர்த்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேல்முருகன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழக அரசு மழைநீர் சேகரிப்பை நடைமுறைப்படுத்தும், செக் டேம்களை கட்டும் என்று அறிவித்தார். சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மணல் குவாரிகளை கொள்ளையடித்த போது இந்த மணல் குவாரிகள் தமிழ்நாட்டில் இத்தனை ஆறுகள் ஓடுகிறது, ஒவ்வொரு ஆளும் ஆயிரக்கணக்கான லாரிகளிலே மணல் கொள்ளை போகிறது, அதையெல்லாம் ஒருமுகப்படுத்தி அரசை அதை நடைமுறைப்படுத்தி அந்த வருமானத்தை கல்விக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் என்கிற திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது முதல் நாள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவரோடு இருக்கின்றவர்கள் லாபம் அடைந்தவர்கள் அதை தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் நான் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு இனி மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்தும் என்று வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வர செய்தவன் வேல்முருகன். இதெல்லாம் வரலாறு. அன்றைய நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் பொன்னையன் வேல்முருகனை சென்று சந்தித்து ஆலோசனை தருகிறாராம், கேளுங்கள் என்று சொன்னார். அன்றைய பைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் என்னிடத்தில் என்ன குறிப்புகள் கொடுங்கள் என்று கேட்டார். அன்றைய அமைச்சர் சேமா வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சர் என்னை சந்தித்து அம்மையார் உத்தரவிட்டிருக்கிறார், அண்ணா உங்களிடத்தில் ஆதாரங்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டு அந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆக என்ன தென் மாவட்டத்திலிருந்து வர சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாள் மெரினாவுக்கு போனேன். அந்த பசங்களை கூட்டு கேட்டேன், நாங்களாம் படிக்கிறதுக்கு ஆசை, எங்க அப்பா அம்மா 20,000 50,000 முன்பணம் வாங்கிட்டு இந்த ஆளுங்கிட்ட எங்களை கொடுத்துட்டாங்க, இவங்க எங்களை சுண்டல் வைக்கிற விடுறாங்க, அதனால எங்க படிப்பு நாங்க தொடர முடியலன்னு சொன்னாங்க. நாங்க இங்க உங்களுக்கு பள்ளிக்கூடம் அமைச்சு பள்ளிக்கூடத்தை சொல்லி கொடுத்தா நீ படிப்பேன்னு கேட்டேன். அண்ணா நாங்க படிப்போம் அப்படின்னா மறுநாளே சட்டமன்றத்தில் போய் அம்மையார் எடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கிட்ட சொன்னேன், அம்மா நான் இன்னைக்கு பீச்சுக்கு போனேன், அங்க தென் மாவட்டத்து குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க, ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டம் மதுரை இந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்க முதலாளி சுண்டல் வைக்கிறவங்க வீட்டுல குத்தகை 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு கூட்டு வந்து விட்டாங்க. எல்லாம் 8வது 7வது 5வது 6வது அடிக்கிற பசங்க, அவங்களுக்கு படிப்பு தொடரணும்னு சொன்னேன். வேல்முருகன் என்ன செய்யலாம், நாங்க ஏதாச்சும் ஒரு கல்வி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படியே அந்த அம்மா எழுந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நானும் போயஸ் கார்ல தினமும் மெரினா வழியாகத்தான் சட்டமன்றத்துக்கு வருகிறேன், ஒரு நாள் கூட என் கண்ணில் அந்த குழந்தைகள் படவில்லை. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு வருகிறாரோ இல்லையோ மெரினாவுக்கு காற்று வாங்க போகிறார் என்று நகைச்சுவையோடு சொல்லிவிட்டு அந்த அம்மையார் மறுநாள் அதற்கான அறிவிப்பு வெளியிட்டார். 4 டெம்போ டிராவலர் வண்டியை புதுசா வாங்கி 4-8 டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 4 to 6 என்று 2 மணி நேரம் அவங்களுக்கு நடமாடும் வகுப்பறைகளை போல் உருவாக்கி அந்த ஏழை சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அதே மாதிரிதான் உங்கள் தந்தை அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி இருந்தார்.
அன்புமணி என்னை அழைத்து சொன்னார்கள், வேல்முருகன் உன் பேச்சு திரையின் மூலமாக நீ அரசுக்கு இப்படி ஒரு கருத்தை ஆலோசனை வைக்கலாம் என்று ஒரு கோடிட்டு ஒரு புள்ளி தான் வச்சாங்க. நான் புள்ளியை கோலமாக்கி கலைஞர் அவர்கிட்ட எப்படி எல்லாம் பாராட்டணுமோ அப்படி பாராட்டி, உங்கள் காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி, நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று சொல்லி ஒரு கொள்கை அளவிலே முடிவெடுங்கள் என்று சொல்லி வற்புறுத்தி வாதாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவிலேயே ஒரு மாநிலத்தில் 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவன் வேல்முருகன். கலைஞர் தான் அறிவித்தார். அதே மாதிரி என் தொகுதியில் வெறும் முந்திரி காடு தான் இருக்கு, கொய்யா காடு தான் இருக்கு, ஒரு தொழிற்சாலை இல்ல, ஒரு பாலிடெக்னிக் இல்ல, ஒரு ஐடி இல்ல, ஒரு கலை அறிவியல் கல்லூரி இல்ல. கலைஞர் அவர்களே, உங்கள் காலத்தில் உங்களை போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பொறியியல் படிக்க வேண்டும் என்ற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஓடோடி வந்து படிக்க முடியாது. அதனால் தயவு செய்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் கல்லூரியை நீங்கள் என் பண்ருட்டியிலே வந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னேன். அதே மாதிரி தலைவர் கலைஞர் என்று சொல்லக்கூடிய அன்றைய முதலமைச்சர் வந்து தொடங்கி வைத்தார். இன்றைக்கு 2000 மாணவர்கள் படிக்கிறார்கள் ஒரு ஆண்டிலே என் பண்ருட்டியிலே. அந்த பக்குவம் எதிர்த்து இருந்தாலும் சொல்வார்கள் பேருங்க, அண்ணாவின் மொழியிலேயே மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பார்களே, அதுபோல் நான் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த போதும் நான் சொன்ன ஆலோசனைகள், நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மறைந்த கலைஞர் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினார்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தில் இருந்து மோனோ ரயில் சிறந்ததா, மெட்ரோ ரயில் சிறந்ததா என்கிற ஒரு வாதம் வந்தது. நான் அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயகத்தின் சார்பாக ஐக்கிய நாடுகளில் இருந்து சப்மிட் செய்யப்பட்ட அந்த நெய்பர் ஸ்கூல் சிஸ்டம், அருகாமை பள்ளி முறை, மெட்ரோ ரயில், அதுபோன்று மிதிவண்டிகளுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தனி பாதைகள், இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்திலே இன்றைக்கு வெற்றிக்குமரன் இருந்த கட்சி பேசுகிற அந்த புரட்சிகர வசனங்களை எல்லாம் 2001 2011 வரை சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக எடுத்து வைத்து சட்டமாக்கிய பெருமை எனக்கு உண்டு. இங்கே அமர்ந்திருக்கிற வேணரசு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார், ஐயாவுக்கு நெருக்கமாக இருந்தார். மணிக்கணக்கில் இருவரும் உட்கார்ந்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற போது தனித்தமிழ் ஈழத்திற்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் போராளிகளுக்காகவும் புலிகளுக்காகவும் எப்படியெல்லாம் நான் இருந்த அந்த தலைமையோடு சண்டையிட்டேன், முரண்பட்டேன் என்பது சாட்சியாக வீணரசு அண்ணனே இருக்கிறார். ஆக என்னுடைய கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கரடு முரடானது.